இந்த பிகினிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ வந்து படம் கொஞ்சம் லேக். நிறைய சென்சார் கட்டு வேற மியூட் பண்ணதுனால ஜம்ப் ஆகுது சீன்ஸ், ஒன்று கண்டினியூட்டி கிடைக்கல. தீ பரவட்டுங்கிறதெல்லாம் அந்த காட்சி அமைப்புக்கு தேவையான ஒரு சீன், அதை கொஞ்சம் மாற்றி நீதி பரவட்டுங்கிறது அது சரியாக ஒட்டலை. நீதி பரவட்டுங்கிறது அப்போ இது சென்சார் கை வைக்காமல் இருந்திருந்தால், 27 கட்ஸு கொடுக்காமல் இருந்தால், மியூட் பண்ணாமல் இருந்தால் இந்த படத்தோட ரேஞ்சே வேறங்க. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஃபைனலி பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி இருந்தது படம்? படம் பிரமாதமாக இருந்ததுங்க, குறைகளே சொல்ல முடியாது. ஆனால் குறைகள் இல்லாத படங்கள் எதுவுமே இருக்காது. அது பட் இதில் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பிகினிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ வந்து படம் கொஞ்சம் லேக், கொஞ்சம் அப்படியே கதைக்குள்ளே வராமல் வேறு எங்கிட்டோ போகிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தெறிக்க விட்டாங்க. டைட்டிலுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் சுற்றுறாங்க. அதர்வா கேரக்டர் நிறைய சென்சார் கட்டு வேறு மியூட் பண்ணதுனால ஜம்ப் ஆகுது சீன்ஸ், ஒன்று கண்டினியூட்டி கிடைக்கல. அதனால் சிதம்பரத்தில் காமிக்கிறாங்க, மதுரை காமிக்கிறாங்க, சென்னைன்றாங்க, இங்கெங்கோ சுற்றுறாங்க. நமக்கு புரிய மாட்டேன்றது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச நமக்கே புரியலன்னா பிஎன் ஸ்டடியன்ஸுக்கு எப்படி புரியும்? பட் சென்சார் போட்டு விளையாடிட்டாங்க. பட் இருந்தாலும் படம் தெளிவாக சுதா குங்குராவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லலாம். ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மண்ணினுடைய ஒரு கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியை காக்கணும்னு சொல்லி நிஜசமத்தை எடுத்து பண்ணக்கான மிகப்பெரிய விஷயம். ஏன் நம்ம தமிழ் வரலைங்கிற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு உள்ள எழுந்து படம் பார்க்கும் போதே. சிவகார்த்தியன் பின்னிருக்காருங்க, சும்மா சொல்லக்கூடாது. மனுஷன் பெரிய எதிர்பார்ப்பு நடுவில், மிகுந்த ஒரு போராட்டத்துக்கு நடுவில், பிரச்சனைக்கு நடுவில் அந்த பொங்கலுக்கு வந்தது. உண்மையிலே எஸ்கே வந்து அவருடைய திரையுலக வரலாற்றில் இந்த என்ன சொன்னால் கோல்டு ஃப்ரேம் போட்டு இந்த பராசக்தி ஒரு ஸ்டில்லை வந்து வீட்டில் அவர் மாட்டி வைக்கணும். அந்தளவுக்கு மனுஷன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பட் அவர் தான் பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த பக்கம் தம்பியாக நடித்த அதர்வா, இத்தனை நாள் நீ எங்கேயா போயிருந்த நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் மனுஷன் விளையாடிருக்காரு. நம்ம இயக்குநர்கள் ஏன் அதர்வாவை மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு என்னோட எழுந்துகிட்டே இருந்துச்சு. அவர் வரக்கூடிய அத்தனை சீன் நான் பார்க்கும்போது, சில சீன்லலாம் எஸ்கே கிராஸ் பண்ணிட்டு போகிறாருங்க. அதர்வா அண்ணன் தம்பி கேரக்டர் தான் பிரமாதம் பண்ணியிருக்காருங்க. இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய கல்லூரி ராஜேந்திரனுடைய கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு. இந்த சாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சீன்ஸு, அவர் சாகும்போது உள்ள சீன் பற்றி அதெல்லாம் வந்து மனுஷன் தீயா பண்ணியிருக்காருங்க. அதர்வாக்கு இந்த படம் பெரிய ஒரு பிரேக் தரும். அவருடைய அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் அதர்வாவை மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய இயக்குநர்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் 2 பக்கம், ஒரு பக்கம் மிரட்டினா, இன்னொரு பக்கம் ரவிமோகன் சொல்லி ஆகணும். நம்ம 65 நடக்கிற மேட்ரு, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 20 வருடங்களுக்கு பிறகு நமக்கு தமிழ் மொழி சுதந்திரம் வேணும்னு சொல்லி போராட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இந்த தள்ளப்பட்ட ஒரு விஷயம். அந்த பேரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ரவிமோகன் மிரட்டிருக்காருன்னா கொடூரமான வில்லனுங்க. ஜெய் மனுஷன் அவருக்குள்ளே இந்த பேட் இமேஜ் பூரா அடித்து காலி பண்ணிட்டாருங்க. இதில் தியேட்டருக்கு நீங்கள் வந்திருந்தார், ஆரவாரம் கைத்தட்டல் விசில் பறக்குதுங்க. அவர் ரொம்ப சீன்ல அவ்வளோ இப்படி ஒரு மனுஷன் இருப்பானாயா அப்படின்றது மாதிரியான ஒரு ரோல் எடுத்து பிரமாதம் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் ஸ்ரீலீலா, குறிப்பாக சொல்லணும்னா அறிஞர் அண்ணா அவர்களுடைய கேரக்டரை சேத்தன் எடுத்து 2-3 சீன் வர்றாரு. வந்தாலும் அப்படியே உரிச்சு வச்சுருக்காருங்க அண்ணாவை. அந்த மேக்கப் மேன், அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு தான் அந்த பாராட்டை சொல்லணும். அதே வாய்ஸில் கொடுத்து அந்த பல்லெல்லாம் கூட காவிக்கரை போட்டு அப்படியே அந்த டைலாக் டெலிவரிலாம் பார்த்தோம்னா சேத்தன் ஒரு 4 சீன் இருந்தாலும் பின்னிருக்காரு. குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் தெரிக்கிறது மாதிரி இருக்குது. அந்த தீ பரவட்டுங்கிறதெல்லாம் அந்த காட்சி அமைப்புக்கு தேவையான ஒரு சீன், அதை கொஞ்சம் மாற்றி நீதி பரவட்டுங்கிறது அது சரியாக ஒட்டலை. நீதி பரவட்டுங்கிறது அதான் சொன்னல, சென்சார் ப்ராப்ளம் நிறையா வந்ததுனால காட்சிகள் கொஞ்சம் மாறி வருது. குறிப்பாக ஒரு வசனம் கேட்கணும்னா, சூரியன் உதிக்கும் பொழுது முரசொலிக்குங்கிற ஒரு லைன் ஒன்று வரும். ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா அது இப்போ இருக்கிற அறிஞர் அண்ணா அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் ஐயா அவர்களையுமே அன்றைக்கு எவ்வளோ புரட்சி பண்ணாங்க தமிழ் மொழிக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டது. இதற்கு பிறகு தான் உடனடியாக 64 நடந்த விஷயத்தில் 67 தமிழக அமைச்சரோட திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியை பிடிச்சது. காங்கிரஸ் அதோட வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க, இன்ன வரைக்கும் உள்ளே வர முடியல. அது ஒரு விஷயம். ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் எல்லாம் அது இந்த நேரத்தில் வரக்கூடிய எலெக்ஷனில் இந்த படம் மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற காலத்துக்கு ஒரு கை கொடுக்கும் படமாக அமையும் நான் நினைக்கிறேன் நான் இதை. பட் அங்கங்கே சிறப்பான விஷயங்கள் நிறையா இருக்குது. நல்ல ஒரு கண்டென்ட்டோட ட்ராவல் பண்ணிக்கிற ஒரு படம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஸோ 100வது படம், உண்மையிலேயே RR மனுஷன் பின்னிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட 2-3 சாங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கதைக்கு அந்த சாங் தேவையில்லையோன்னு தோணுது.
இருதலர் வழி இல்லை, அப்படி கொஞ்சம் டைரக்டர் வந்து கமர்ஷியலுக்காக ஒரு 2-3 சாங்கை வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் பிரமாதமாக இருக்குது. கேமராமேன் சொல்லி அவன் ரவி கே சந்திரன் மனுஷன் விளையாடி இருக்கார், கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டியிருக்கார். ஸோ அவரை விட்டால் இந்த படத்தை கேமரா வேறு பண்ண முடியுமான மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. அப்படி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருக்கார். குறிப்பாக இன்னொரு சொல்லணும், ஆர்ட் டைரக்டர், அது நம்ம குறிப்பிட்டே ஆகணும். 65ல் நடந்த அந்தனுடைய அப்படியே மதுரை எப்படி இருக்கும், இந்த வீடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கிறது. ஓவரால் பராசக்தி படம் எல்லோரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. சார் படத்தில் நிறைய கேமியோஸ் இருக்கு. ராணா நடிச்சிருக்காரு, பேசில் ஜோசப் வந்திருக்காருங்கிற போது ராணாவோட ரோல் ஒரு 3 நிமிஷம் தான் வருது, ஆனால் பயங்கரமா இருக்கு சார். பேசில் ஜோசப் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த இடத்துல, யாருமே எதிர்பார்க்கலங்க. கேரளா வரும்போது கோயம்புத்தூர் என்ன போத்தனூர் காமிக்கும் போதே யோசித்தேன், போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் எதுக்கு காமிக்கிறாங்க விஷயம் இல்லை. அங்கே ஒரு ட்ராக் இந்த பேசில் ஜோசப் வந்தோன்னா என்னங்க அதிருதுங்க தியேட்டரு. நம்ம தமிழடிக்குள்ள ஒரு மாச காமிச்சாங்க. அதை இப்படி தான் ஜெயிலரில் ராஜ்குமார் சிவராஜ்குமார் உள்ள வரும்போது தியேட்டரே தெரிச்சு, மோகன்லால் 2 பேர் வரும்போது. ஸோ ரஜினி சார் படத்தில் அது மாதிரி இதில் வந்து பேசில் ஜோசப் வரும்போது ஒரு சீன் டைலாக் பேசிட்டு போனாலும் தெறிக்க விட்டார் தியேட்டரை கேமியோவில் வந்து. அது மாதிரி நீ சொன்னது மாதிரி இது ராணா டகுபதி அவர் ஏற்கனவே இந்த மாதிரி சில மொழி போராட்ட படங்கள் நிறைய தெலுங்கில் பண்ணி நக்சலைட்டால் நிறைய படம் பண்ணியிருக்கார். ஸோ இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்கார், நம்ப முடியாது இருக்கும். இதில் ஆர்டிஸ்ட் சாய்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். ராணா டகுபதி 3 சீன் வந்தாலும் தமிழ் மொழிக்காக காப்பாற்றுறதுக்கு அவர் உயிரை கொடுக்குறா பாருங்க. ஆந்திராவிலேருந்து வந்து அங்கேயே ரொம்ப பேசப்படுது. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் தமிழ் தான் மாற்றிருக்கேன்னா கூட உங்களுக்கு பிரமாதமான ஆர்டிஸ்ட் சாய்ஸ், உண்மையிலே டெக்னீஷியன் சாய்ஸ். உண்மையிலே சுதாகராவுக்கு ஒரு சல்யூட்டே பண்ணலாம், பிரமாதம் பண்ணியிருக்காங்க. சார் அந்த சென்சார் கட்டெல்லாம் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகிட்டா இன்னும் நல்லா வேறு லெவலுங்க. உங்களுக்கு புரிந்தவர்களுக்கே அது புரியாத அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி சென்சார் கட்டும் இல்லாமல் டைலாக் மீட் பண்ணாமல் வந்திருந்ததுன்னா ரியலாக எடுத்த படத்தை கொடுத்துருந்தாங்கன்னா யூஎஸ்எஃப்டி தான் கொடுத்துட்டாங்கல்ல, தேவையில்லை. நமக்கு என்னென்னா தமிழ் மொழிக்காக இந்தியாவில் நடக்கிற மேட்டர் தானே உங்களுக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் நடக்கிற மேட்ரு, தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அன்றைக்கு இருந்த மொழி பிரச்சனையை எடுத்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் தெரிஞ்சக்கூடிய விஷயந்தான் அது. அப்போ இது சென்சார் கை வைக்காமல் இருந்திருந்தால், 27 கட்ஸு கொடுக்காமல் இருந்தால், மீட் பண்ணாமல் இருந்தால், இந்த படத்தோட ரேஞ்சே வேறங்க. மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும் இந்த படம், எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆகிருக்கும். இப்போ நிறைய குழப்பங்கள் இருக்குது, ஜம்ப் ஆகுது, சீன்ஸ் ஜம்ப் ஆகுது, புரியல. பட் அதுதான் பெரிய ஒரு பார்வைக்கு மிஸ்டேக்காக தெரிஞ்சது. ஒன்றும் இல்லை, சுதாகர் அவர்களை டக்குன்னு பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் ட்ரிம் பண்ணான்னு வச்சிங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சல்லுன்னு படம் போயிருங்க. ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஒரு பையன் ஸ்டூடெண்ட்டு சாகுற சீன்லாம் அப்படியே நம்ம அதாவது கண்ணை கலங்க விட்டாருங்க. அங்கே அந்த அறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்த அந்த பேனா ஒரு சீன் கொண்டு இருப்பார், சிவகர்தன் சொல்லியிருப்பார். பட் ஒரு ஹீரோ எங்கே ட்ரெயின் ஆனா அப்படிங்கிற விஷயம் வந்து கதைக்கு ரொம்ப முக்கியம். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜம்பாய் உள்ளுகளை போயிடும், வேற எங்கேயும் கொண்டு போயிடும். இந்த சிவகர்தன் கேரக்டர் வந்து அந்த ட்விஸ்ட்டை கொடுத்துருக்கிறது வந்து பிரமாதமாக இருக்குங்க. அந்த எமோஷனில் அவர் அந்த பேனா எடுத்துட்டு பார்த்துட்டு கத்தி அலறதெல்லாம் உண்மையிலேயே பிரமாதம். இன்ட்ரோல் பிளாக்ல அந்த சில்லவுட்டில் மாடியில் ஸ்கூல் மாடியில் இந்த காலேஜ் மாடியில் காமிக்கிற சில்லவுட்லாம் சிவகார்த்திகேயன் தெறிக்க விட்டாருங்க. அங்கே படம் எந்திரிச்சு நின்றுதுங்க. அது வரைக்கும் அப்படியே தடுமாறி போன ஒரு படம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி நிற்க வச்சுச்சு, மாடியிலேருந்து சில்லவுட்டில் டைலாக் பேசுகிறதுல நின்ன படம் கிளைமாக்ஸ் வரைக்கும் நிற்க வச்சாங்க படத்தை. எங்கேயும் பார்வையில் திசை திருப்படாமட்டாங்க. சார் எனக்கு ஒரு வருத்தம் ஒன்று இருந்தது, கிளைமேக்ஸில் ஃபுல் அடி சிவகார்த்திகேயன் தான் வாங்குறாரு, ஃபைனலில் ஜெயம் ரவி தோற்று போகிறாரு. ஏன் சார் பெருசாக வந்து சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அடிக்கவே இல்லை? அது இல்லை, அது என்னென்ன கதைக்கு தானே சார். இதுதான் பார்க்கணும். வந்து யதார்த்தத்தை சொல்லியிருக்காங்க சுதாகங்கிறான். அவரோட முந்தைய படங்களை இறுதி சுற்றும் நீங்கள் சூரியர் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து யதார்த்தமாக இருக்கும். நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து மாறி இந்திய எதிர்ப்புக்கு போகலாமே, திணிக்க வேணான்ற ஒரு இதில் போனால் ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது, அங்கே மாறுறான், களம் மாறுது. அப்போ உடன் பிறந்த தம்பி கண்ணெதிலே சுட்டு கொல்லப்படுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட் இந்த ராஜேந்திரன் கேட்டு அதர்வா பண்ணியிருக்காரு. ஸோ கண்ணெதிரில் படும்போது தன்னுடைய மொழியை காப்பாற்றுறதுக்கு போராடும் போது இவ்வளோ இனவெறிகள் மாதிரி பிரிட்டிஷ்கார மாதிரி நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. அந்த குதிச்சல் இருந்து பண்ணும்போது அவருடைய எமோஷனை காமிக்கிறார். என்னன்னா உங்களுக்கு பவர்ஃபுல் போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பா பவர்ஃபுல்லாக, ஏன்னா அது வரைக்கும் ஒரு கொடூரமாக நீங்கள் காமிச்சிட்டீங்க. அப்போ கிளைமாக்ஸில் போகணும் டப்புன்னு ஹீரோட்ட அடி வாங்குற மாதிரி போனியா அது நல்லா இருக்காது. அங்கே வந்து ரியாலிட்டி வேணும். ஸோ ரியாலிட்டியை வந்து நம்ம டைரக்டர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எப்படி இருந்தாலும் வில்லன் சாக போகிறங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சாகுறா கொஞ்சம் வந்து ஹீரோக்கிட்ட இவர் அடித்து கிடிச்சு முடிச்சு கிளைமாக்ஸ் கொண்டு போகலான்னு சொல்லி இந்த மாத்திரைன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அது கொஞ்சம் அதாவது இந்த கதைக்கு ஒரு யதார்த்தமாக வடிவமைக்கப்பட்டது.
இன்னொன்னு என்னன்னா சார், டான்ஸுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஹீரோயினா இருந்தாங்க ஸ்ரீலீலா. Yes. இதுல வந்து ஒரு பயங்கரமான நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அவங்க பேசும்போது, திக்குவாயிலிருந்து பேசும்போது அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவங்களோட நடிப்பு எப்படி? அருமையாக இருந்ததுங்க. நீ சொன்னது மாதிரி கிளாமரு, ஒரு மாதிரி மாடர்ன் காஸ்ட் போட்டு ஷார்ட்ஸை போட்டுவிட்டு ஜில்லு ஜில்லுன்னு ஆடிட்டு போனவங்களை கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட்டு படங்க வேறு தமிழுக்கு இது எல்லாமே ஒரு ஃபேன்சியாக அப்படி கிளாமராக ரிஜிஸ்டர் ஆகி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னு தான் பார்ப்பாங்க. இது அப்படியே கான்ட்ராஸ்ட் மேட்ரு. இந்த கேரக்டர் அவங்க தெலுங்கு கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. பகவத் கேசரி படத்தில் இந்த கேரக்டர் தெலுங்கில் பிரமாதம் பண்ணியிருப்பான். அதில் ஒரு சிம்பத்தி வந்துச்சு. இதில் கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அந்த ஹேர் ஸ்டைல், அந்த கெட்டப்பு, சாரி, இது அந்த முக்கா கை போட்டு வர காஸ்டியூம், ஜாக்கெட், ப்ளவுஸ், இது அப்படியே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எமோஷனல் வரும்போது அவங்களுடைய வார்த்தைகள் வரலை. ஆனால் அந்த தமிழ் மொழி அந்த இதை கேட்டுட்டு அத்தனை பாடியை உள்ள விட்டு எரிக்கும் போது எமோஷனல் ஆகி பேசுகிற அந்த தமிழ் ஸ்பீடில் பேசும்போதெல்லாம் உண்மையில கொடுத்த பிரமாதம் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலீலா. ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திருச்சா பராசக்தி? இந்த பராசக்தி தான் தெரிய காமிக்குது. 60s இவ்வளோ விஷயம் நடந்ததா? நீங்கள் வந்து ஓரலாப்பா 1960 வந்து தமிழ் மொழிக்காக போகிறான்னாங்கப்பா, அப்புறம் மீட் எடுத்தாங்கப்பா இப்படி சொல்லணும். அப்படியா? சரி சரின்ட்டு பெரியவான் 2K ஜென்சிக்கிட்டு இதெல்லாம் கேட்குறதுக்கு இப்போ இல்லை. இந்த படம் பார்த்தாங்களா கண்டிப்பாக ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கூட்டு போய் காமிக்கணுங்க. பார்த்தானா நம்ம தமிழ் மொழியை பாதுகாப்புறதுக்கு உயிரை கொடுத்த எத்தனை அதில் அதை வந்து கிளைமேக்ஸில் போன எத்தனை பேர் டெத்துன்றது ஒரு 200 பேர் வரைக்கும் டெத் ஆனதாக ஒரு தகவல் வருது. ஆனால் சொல்லப்பட்டது 6 பேருன்ற தகவல் வருது. இவ்வளோ தகவலை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இறந்து போனவர்களுடைய இந்த கேரக்டர்னு ஒன்று வேறு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. அதில் இந்த உணர்வுகள் வந்து இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு வந்து வரணும். அது இந்த பராசக்தி படம் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னேன் இல்லையா, பராசக்தி ஒரு கோல்டு ஃப்ரேம் போட்டு சிவர்தன் வீட்டில் மாட்டிக்கணும். போகும்போது வரும்போது அந்த பராசக்தி பார்க்கணும். ஏன்னா இப்படி ஒரு படத்தில் நடிச்சுன்ற பெருமை சிவகார்த்தின்னு இருக்கும். நீங்கள் கலெக்ஷன் விடுங்க, 300 கோடி அமரன் படத்தை தாண்டா அதெல்லாம் வேற வச்சு தாண்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. பட் இப்படி ஒரு சிறப்பான ஒரு படத்தில் தமிழ் மொழிக்காக, தமிழ் உணர்வுக்காக சிவகார்த்தியன் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா, அதுக்காகவே மிகப்பெரிய சொல்யூட் பண்ணல சிவகார்த்தியனுக்கு. இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணப்படுது. இது தமிழர்கள் இந்திக்கு எதிராக போடல, தென்னிந்திய மொழிகள் எங்கெங்கெல்லாம் வந்து இந்தி திணிக்கப்படுதோ, நான் இதுல இவங்க வந்து கேரளா வருது, கர்நாடகா வர்றாங்க, பெங்காலி வர்றாங்க அப்படிங்கும்போது பெங்காலிங்கிற போது அவங்க சவுத் இந்தியன் இல்ல, அவங்க அங்கே இருக்காங்க. அங்கே இந்தி மொழி அடக்க அங்கெங்கே புறநானூறு படையினே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கெங்கே ஸ்டேட்ல இருந்து போராடிட்டு இருக்காங்க. இறுதியாக ஒரு மொழியை காப்பாற்றப்படணுங்கும் போது அத்தனை ஸ்டேட்ல இருந்தும் அத்தனை புறநானூறு படை முள்ளுக்குள்ள வந்து ஒரு மொழியை காப்பாற்றுறாங்க. அப்ப தமிழ் மொழியை காப்பாற்றப்படும் போது எல்லா மொழியுமே காப்பாற்றப்படுது. பிரதமர் கடைசியில் கையெழுத்து போறதா தான் இந்திய இணைமொழியா நீங்க வந்து அதை கத்துக்குங்க, உங்களுடைய தாய்மொழி ஆட்சி மொழியா நீ வச்சுங்கன்ற அளவுக்கு பிரதமர் கையெழுத்து போடுறதா கடைசி எண்டில் வரும். அதுதான் நிஜ சம்பவம். அதை தான் பார்க்கணுங்க நமக்கு. அதை அதனால ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே அவருடைய மொழியை காப்பாற்றப்பட்டதுக்கான விரிவான விளக்கம் தான் அந்த பராசக்தி படம். அதை இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். இன்னொன்று படத்தில் என்னன்னா, அன்னைக்கு உள்ள கட்சி இன்னைக்கும் இருக்காங்க. அதுல ஒரு கட்சியை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அது இவ்வளோ நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஏன்னா இன்னொரு சரி இந்திரா காந்தி கேரக்டரை பக்காவா இந்திரா காந்தி மாதிரி காமிக்கவும் கூடாது, அக்யூரேட்டா தெரியவும் கூடாது. ஆனா அவங்கள காமிச்சிருக்காங்கல்ல, அதே ஹேர் ஸ்டைல், அது லைக் சென்ட்ரல் ஒயிட் மார்க் வரும் உங்களுக்கு. இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு அதே ஒயிட் மார்க் ஹேர்ல, அந்த ஃபங்க் ஒரு மாதிரி பாப் கட்டிங் சாரி அப்படியே பண்ணியிருக்காங்க. அந்த நடித்த நடிகை கூட பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. சாய்ஸ் அருமையான சாய்ஸ். அதான் சொல்கிறேன், ஒரு டைரக்டருடைய டேலண்ட் தான் இது. இப்படி பண்ணால் நல்லா இருக்குங்கிறது. ஆனால் என்ன ஒரு நிழல் வருது அப்படின்னோம்னா, நீங்கள் சொன்னீங்க ஒரு கட்சி அடிக்கிறாங்கன்னு, பட் வேறு வழி இல்லை. அன்றைக்கு அவர்கள் செய்ததை தான் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ தவறாக ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணல. அதில் கட்சி யாருமே அடிக்கலை. இந்தி மொழி திணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரே ஒரு குரல் தான் ரொம்ப அதுதான் மெயினாக நீங்கள் பார்க்கணும். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா சார், எனக்கு வந்து தமிழ்நாடு போலீஸே வேணாம், எல்லாம் தமிழ் குமரன், தமிழ் வேணாம், தமிழ் எல்லா பேரும் பின்னாடி தமிழ் இருக்கு, இவன் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நம்ம தமிழர்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குங்கிறது இதில் தெரியுதுல்ல சார். எஸ், அதுதான் சொல்ல, தமிழ் பற்றுள்ளவர் நிறைய இருந்தாங்க. அப்போ அவர்களை எதிர்க்கிறதுக்கு வந்து இவர்களை விட்டாங்கன்னா தமிழ் பற்றுள்ள போயிருன்னு சொல்லி அந்த சீனை வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் உள்ளது. அதனால் உண்மையிலே சொல்லப்போனால் டாக்டர் சுதாகரா வந்து 7 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணின்னு சொன்னாங்க இல்லையா, இது சாதாரணம் கிடையாது. இன்ச்சு பை இன்ச்சு, ஏன்னா தவறு நடந்துடக்கூடாது. நிஜ சம்பவம் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம், அதை நீங்கள் மாற்றி எடுக்க முடியாது. நீங்கள் அதெல்லாம் அப்படியே பண்ணி கரெக்டாக செதுக்கி அழகாக ஒரு சிற்பத்தை பராசக்தியை வந்து
மக்கள் மத்திட்ட இது கொடுத்துட்டாங்க, இது எந்த அளவுக்கு கொண்டாடணும் அப்படிங்கிறத மக்களுடைய தீர்ப்பு தான். ஓகே சார். படம் என்ன சார் கலெக்ஷன் பண்ணும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, ஆனால் அவர் இப்படி ஒரு படம், ஒரு கல்ட்டு கிளாசிக்கான ஒரு படம் பண்ணியிருக்காருங்கிற போது கலெக்ஷன் எப்படி இருக்கும் சார்? இல்லை, கலெக்ஷன் தான் முன்னாடியே சொன்னேன், கலெக்ஷனை விட்டுருவோம், பிரச்சனை. ஆனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணும், மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது வந்து அவர் அண்ணனாக போற்றக்கூடிய விஜய் அவருடைய படம் ஜனநாயகன் வரலை. இப்போ அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 400-500 தேட்டர் கொடுக்கப்பட்ட இடத்துல இப்போ கிட்டத்தட்ட 700 தேட்டர் கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் வருது. இல்லை, கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்குமே பார்த்தீங்கன்னா 2 நாள் கலெக்ஷன் அள்ளிடும். அப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ் வருது, 19-18 வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் ஹாலிடேஸ். இல்லை, கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் கோபமாக இருக்கிறவர்கள் கூட இதற்கு பிறகு, நேற்றைய தீர்ப்பு மாறி போனதுக்கு பிறகு விஜய் அவர் ரசிகர்கள் வந்து சிவகார்த்திகேயன் சிம்பத்தி வந்திருக்கு. இப்போ இவ்வளோ சம்பவங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் காரணம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு புரிந்து கொண்டார்கள். இப்போ கண்டிப்பாக அவர்களும் இந்த படத்தை கொண்டாடுவான்னு நினைக்கிறேன் நான். இதை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டைலாக் கூட படத்துக்கு லைட்டாக விஜய் இருக்க டைலாக் ஒன்று வரும், உங்களுக்கு நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா மறைமுக வரும், ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் வரும் அந்த டைலாக், எஸ்கே பேசுறது கூட. அதில் கண்டிப்பாக அவர்களும் கொண்டாடுவாங்க. கண்டிப்பாக அவருடைய முந்தைய சாதனை, அமரன் படத்தினுடைய 300 கோடி சாதனையை வந்து கண்டிப்பாக கிராஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது மக்கள் தான் செய்ய வைக்கணும். ஓகே சார், கருத்துக்களை பயந்துட்டு நன்றி.